வணக்கம். வாழ்ந்திடாத வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய அன்பிற்குரிய மாஸ்டர் வழங்கிய அருள் செய்திய படித்துக் கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட அருள் செய்திகள்ல பிளவுற்ற இதயமா இருக்கலாம், அல்லது சோம்பலை பற்றியதாக இருக்கலாம், அல்லது ஒரு தன்னை பற்றியே தனக்குள்ள சந்தேகம் குறித்ததாக இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை பயம்தான் அப்படிங்கிறத நேற்றுக்கு மாஸ்டர் சொல்லிட்டு வந்தாங்க. அதுல அடுத்தது கடனாக பெறப்பட்ட காயம். அது குறித்து சொல்லும் பொழுது, பொறாமை கொண்ட இதயம் தனது வாழ்க்கையை வாழ்வதற்கு பதிலாக ஏன் பிறருடைய வாழ்க்கையை தொடர்ந்து கண்ணோட்டம் எடுக்கிறது? பொறாமைக்கு பின்னாடியும் பயம்தான் இருக்கிறதுங்கிறார் மாஸ். பொறாமைக்கு காரணம் நமக்கு கிடைச்சதுல நமக்கு திருப்தி இல்லை அப்படின்றதுதான் நம்ம அப்ப டிஸ்கஸ் பண்ண விஷயம். ஆனா பொறாமை குணம் உள்ளவர்களுக்கு அடிப்படையில உள்ளுக்குள்ளார பயம் இருக்கு. அந்த பயம் என்னன்னா, தன்னை யாரும் கவனிக்காம போயிடுவாங்களோ, தன்னை விட அவன் பெரிய ஆள் ஆயிடுவானோ, இதுதான் அடிப்படையில பொறாமை உள்ளவர்களுக்கு இருக்கிற பயம். ஆக எல்லா இடத்துலயும் பயம் ஊடுருவி இருக்கு. சந்தேகப்படுறவங்கள்ட்ட பயம் இருக்கு, ஆசைப்படுறவங்கள்ட்ட பயம் இருக்கு, சோம்பலா இருக்கிறவங்கள்ட்ட பயம் இருக்கு, ஈவன் பொறாமை கொண்ட இதயத்திடம் கூட பயம் இருக்கிறது. ஏனெனில் தமது வாழ்க்கையை வாழ்வது என்பது நமக்கு அளிக்கப்பட்டவை போதுமானவையா, நாம் தகுதி உடையவர்கள் தானா என்னும் அச்சமூட்டும் கேள்வியை அது எதிர்கொள்ள செய்துவிடும். நம்மளை பத்தி பார்த்தா இதெல்லாம் வந்துடும் இல்லையா? அதனால எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை பத்தியே யோசனை பண்றது. நம்மளை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு நிறைய பயம் வந்துடும். இப்ப நம்ம தியானம் பண்ண ஆரம்பித்த பிறகுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம், நம்முடைய குறைகள் என்னன்னு நம்ம பாக்குறத நமக்கு பழக்கமாயிருக்கு. இப்ப தியானம் பண்ணாதவங்க நிறைய பேரோட நம்ம உற்று கவனித்தோம்னா அவங்க ஒரு கான்ட்ராடிக்டரியா இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கிற குறைகள் அவங்களுக்கு தெரியாது, மற்றவர்கள்ட்ட இருக்கிற குறைகளை பற்றி நிறைய பேசுவாங்க. மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நன்றாக சுட்டி காட்டுறவங்களும், தன்னிடம் அதே குறைகள் இருக்கிறது தெரியாமலுமே அதை பத்தி அவேர்னஸே இல்லாம இருக்கிறத பார்க்கலாம். இல்லைங்க, அபியாசிகள்லயும் அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பயிற்சி இன்னும் செம்மைப்படவில்லை. ஏன்னா இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நாம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே அதுக்கே ரொம்ப தைரியம் வேணும். அதனாலதான் தியானம் பண்ணவே நிறைய பேர் முடியலங்கிறாங்க. எனக்கெல்லாம் தியானம் ஒத்து வராதுப்பா. ஏன்னா கண்ணை மூடிக்கொண்டு என்னை நானே பார்ப்பதற்கு உள்ள பயம் அது. அதான் மாசு சொல்றார், நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது என்பது நமக்கு அளிக்கப்பட்டவை போதுமானவையா, நம்மால் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதியா இருக்குதா அப்படிங்கிற ஒரு அச்சமூட்டும் கேள்வியை எதிர்கொள்ள செய்துவிடும். பொறாமை என்பது உண்மையில் பிறர் பெற்ற ஆசைகளை பற்றியது அல்ல, மாறாக நாம் பெற்றுள்ள ஆசைகள் போதுமானவை அல்ல என்ற அச்சத்தை பற்றியதே ஆகும். பொறாமை என்பது ஒப்பீட்டின் முகமூடியை அணிந்து கொண்டிருக்கின்ற பயம். சந்தேகம் என்பது புத்திசாலித்தனம் என்கின்ற முகமூடியை அணிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பயம். ஆக ஒவ்வொன்றும் அந்த ஒரு பயம் என்பதுதான் அடுத்த கட்டத்துல வேறொரு முகமூடியை அணிந்து கொண்டு வெளியில வருகிறது. அடுத்தது நம்மால் காண முடியாத சுவர்கள். நாம உருவாக்கி கொண்ட நம்மால் காண முடியாத சுவர்கள். மனம் ஏன் வழி வழியாக பெறப்பட்ட தீர்மானங்களுக்கு பின்னால் தன்னை மறைத்து கொண்டு ஒரு புதிய ஒளி உள் நுழைவதை அனுமதிக்க மறுக்கிறது? ஏன் ஒரு புது ஆளை வீட்டுக்குள்ளார அனுமதிக்க மறுக்கிறோம்? ஏன் எப்பயும் போற பாதையிலிருந்து ஒரு புது பாதையில போக தயங்குகின்றோம்? ஏன் எப்போதும் பயன்படுத்துற பிராண்டை விட்டுட்டு ஒரு புது பிராண்டை வாங்குறதுக்கு தயங்குறோம்? ஏன் எப்போதும் வழக்கமா இருக்க நம்மளோட இருந்த உருவ வழிபாடை விட்டு விட்டு ஒரு புதிய முறைக்குள்ளார போய் ஆன்மீகத்தை பயிற்சி பண்ண பயப்படுறோம்? எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன? ஏன் மாட்டாங்கிறோம்? இதெல்லாம் புதுசா வர்ற எந்த ஒன்னையும் ஏத்துக்கிறதுக்கு என்ன தயக்கம்? நாமளே போய் பார்த்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த மருமகளை கூட வீட்டுக்குள்ளார வந்த உடனே எங்க தன்னுடைய பையனை கூட்டிட்டு போயிடுவானோ அப்படின்னு ஒரு பயம். அப்ப புதிதாக எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு எதிர்ப்பு, அதுக்கப்புறம் பயம்.
இதெல்லாம் நமக்கு இருக்கு அடிப்படையில. ஏன் ஏத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஏன் ஒரு முன்கணிப்பு வச்சுக்கிட்டு இவங்கதான் நல்லவங்க, எனக்கு தெரிஞ்சிருக்கு முன் அனுபவத்துல நான் பெற்றவற்றை வைத்துக்கொண்டு அல்லது நான் பெற்ற அந்த டேட்டாவின் அடிப்படையில இதுதான் சரி அப்படின்னு ஒரு ஒரு கோட்டையை கட்டிக்கொண்டு அந்த கோட்டைக்குள்ளார வேற எதுவும் நுழைஞ்சிடாம பாத்துக்கிறோமே, இது எல்லா இடத்துலயும் நம்ம செய்யறோம். இதுக்கு காரணம் என்ன அடிப்படையில? ஏன் புதிய ஒன்றை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம்? ஏன் ஒரு கண்ணோட்டம் வைத்துக்கொண்டு பாரபட்சமாக எல்லாவற்றையும் பார்க்கிறோம்னா, அடிப்படையில நாம் பாதிக்கப்பட்டு விடுவோமோ என்கின்ற பயம். அதுதான் இதுல சொல்றாரு. மனம் என் வழி வழியாக பெறப்பட்ட தீர்மானங்களுக்கு பின்னால் தன்னை மறைத்துக் கொண்டு புதிய ஒரு ஒளி உள் நுழைவதை அனுமதிக்க மறுக்கிறது. ஏனெனில் ஏற்புத்தன்மை அச்சுறுத்துவதாக உள்ளது. உலகை பற்றிய நமது பார்வை பாரபட்சமாக இருக்கலாம் என்பதை ஒப்புக்கொள்வது, நமது நம்பிக்கையின் அடித்தளம் முழுமையற்றதாக இருக்கலாம் என்பதை ஒப்புக்கொள்வது போன்றதாகும். நீங்க தவறானவர் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தரை அவர் சரியாகவும் இருக்கலாம் அப்படின்னு ஒப்புக்கொள்றது வந்து என்னுடைய மதிப்பீட்டின் மீது எனக்கு இருக்கிற நம்பிக்கையை தகர்க்கிறது இல்லையா? ஆக்சுவலி அப்படி கிடையாது. என்னுடைய மதிப்பீடு சரியானதுதான், ஆனால் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படின்னு ஒத்துக்கிறது தான் வந்து உண்மையிலேயே சரி. ஆனால் எனக்கு மதிப்பீட்டுக்கும் சாத்தியக்கூறுகளுக்கும் இடையில ஒரு டிஃபரன்ஸ் என்கிட்ட இல்லை. அதாவது மதிப்பீடுனா என்ன, சாத்தியக்கூறுனா என்ன? இப்ப அதான் நான் எப்பயுமே நான் அது அந்த இந்த அருள் செய்தி படிக்கும் பொழுது முன்னாடியும் சொல்லிட்டேன். ஒரு மாணவன் வந்து எப்பொழுதுமே ஃபெயில் மார்க் வாங்குறான். ஒரு 4-5 தேர்வுகள்ல பார்த்துட்டேன் ஃபெயில் மார்க் வாங்குறான். அதனால இவன் ஃபெயில் ஆயிடுவான் அப்படிங்கிறது என்னுடைய மதிப்பீடு. ஆனால் இன்னையிலேருந்து முயற்சி பண்ணி பாஸ் பண்ணா படிச்சா கூட அவனால பாஸ் பண்ணிவிட முடியும் என்பது சாத்தியக்கூறு. மதிப்பீடுகளை வலுவாக அடித்தளத்துல நான் வச்சுக்கிட்டு அதை தாண்டி போயிட்டு அவன் பாஸ் பண்ணுவான்னு சொல்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா என் மதிப்பீடு தப்பா போயிடுமே. இதுதான் பிரச்சனை. மதிப்பீடு சாத்தியக்கூறை விட ஒரு படி கீழ்தான் என்பதை நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. இந்த இடத்துலதான் பாரபட்சம் அல்லது முன்கணிப்பு. இவன் பாஸ் பண்ண மாட்டான், இந்த கட்சி ஆட்சிக்கு வராது, இந்த நாடு வந்து ஜெயிக்காது அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அது வந்து அப்படிதான் நடக்கணும். மாத்தி நடந்துருச்சுன்னா நான் சொன்னது தப்பா போயிடுமே. அது மாதிரி எந்த ஒன்றும் வந்து நான் கணித்து விட்டு அதுபடி ஏன் நடந்துக்கிறேன்னா, அப்படி நடக்கல அப்படின்னா எனக்கு மேல நான் வச்சிருக்க நம்பிக்கையும் என்னுடைய அந்த மெச்சூரிட்டியை பத்தி நானே கேள்விக்கு உள்ளாயிடுவேங்கிற பயம்தான் முன்கணிப்பை ஏற்படுத்துகிறது. அத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. உலகை பற்றிய நமது பார்வை பாரபட்சமாக இருக்கலாம் என்பதை ஒப்புக்கொள்வது, நமது நம்பிக்கையின் அடித்தளம் முழுமையற்றதாக இருக்கலாம் என்பதை ஒப்புக்கொள்வது போன்றது. முன்கணிப்பு என்பது உண்மையில் மற்றவர்களை பற்றியதோ, மதத்தை பற்றியதோ, சமூகத்தை பற்றியதோ அல்லது மாறுபட்ட கண்ணோட்டத்தை பற்றியதோ அல்ல. அது நம்முடைய ஜன்னலை திறந்து பெயர் தெரியாத ஒரு நிறத்தை உள்ளே அனுமதித்தால் நமது அடையாளத்தை நாம் எவற்றின் மீது உருவாக்கி கொண்டுள்ளோமோ அவை அனைத்தையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என்ற பயத்தை பற்றியதாகும். விட்டோம்னா நம்ம அடையாளம் போயிடுமோ, அதனாலதான் முன்கணிப்பு, அதனாலதான் நமக்கு அடையாளம் வைத்துக் கொள்கிறோம். பெரும்பாலான முன்கணிப்புகள் அடையாளத்தின் அடிப்படையில தான் வரும். இப்போ ஒரு ஜாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜாதிக்காரங்க வந்து உயர்ந்தவங்க, இந்த ஜாதிக்காரங்க தாழ்ந்தவங்க, இந்த ஜாதிக்காரங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு முன்கணிப்பு எதுக்காகன்னா, எனக்கு உள்ள ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கிக்கிறதுக்கு தான் நான் வந்து முதல்ல ஜாதிங்கிற விஷயத்துக்குள்ள வரேன். நான் இந்த ஜாதி, அதனால எனக்கு வந்து இந்தந்த அளவுக்கு பவர் இருக்கு, இந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி கொண்டிருக்கோம். ஒருவேளை ஜாதி எல்லாம் இல்ல, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தரை உள்ள கொண்டு வந்து அவன் நம்மளோட புத்திசாலியா இருந்துட்டான்னா, இந்த ஜாதியில பிறந்ததுனால நான் புத்திசாலின்னு நான் வச்சிருக்கிற அந்த அடையாளம் அழிஞ்சு போகும்ல. இந்த ஜாதியில பிறந்ததுனால வீரன் அப்படின்னு நான் வச்சிருக்கிற அந்த அடையாளம் அழிஞ்சு போகும்ல. அப்ப ஏன் வந்து வில்வித்தை போட்டி நடக்கும் பொழுது கர்ணனுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டது? ஒருவேளை கர்ணன் உள்ள போயிட்டான்னா, ஜெயிச்சிட்டான்னா, சத்திரிய குலத்துல பிறக்காத ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னு எல்லாம் ஆயிடும். மகாபாரத காலத்திலயும் இதுதான்.
ஏன் ஏகலைவனுக்கு மறுக்கப்பட்டது? ஒருவேளை அவன் அந்த வில்வித்தையில அர்ஜுனனை மிஞ்சிட்டான்னா, சாதாரண ஒரு சூத்திர குலத்தை சார்ந்த ஒருவன் வெளியில வந்துட்டான்னா, அப்ப அந்த குலத்துக்கே சத்திரிய குலத்துக்கே உள்ள வீரம் அப்படின்னு யாரும் பாராட்ட முடியாது. அதை அழிச்சிட்டு யார் வேணாலும் வீரனாகலாம்னு ஒரு அடையாளம் கொண்டு வந்துருவான். அந்த பயம்தான் முன்கணிப்பை உருவாக்க வைத்து அடையாளங்களை உருவாக்கி வைத்தது. எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். புராணங்கள்ல பார்க்கலாம், இதிகாசங்கள்ல பார்க்கலாம், நம்ம வீடுகள்ல நமக்குள்ளாரையும் பார்க்கலாம். நாம ஏன் பாரபட்சமாக இருக்கிறோம்? ஏன் அதை மாற்றிக்கொள்ள மாட்டேங்கிறோம்? விட்டுட்டோம் அப்படின்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நமக்கான அடையாளம் போயிடுச்சுன்னா, அதுதான் நமக்கான பிரச்சனை. முன்கணிப்பு என்பது வேறு ஒரு முகமூடியை அணிந்து கொண்டுள்ளது. அது உறுதிப்பாடு என்ற முகமூடியை அணிந்திருக்கும் பயம். நானாவே இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு முடிவு பண்ணிட்டு அதை அப்படியே இறுக்கி பிடிக்கிறது கொள்கைவாதிகள்னு சொல்றோம். இந்த கொள்கை தான் உயர்ந்தது, இந்த மொழிதான் உயர்ந்தது, இந்த மக்கள் தான் உயர்ந்தவர்கள், அபியாசிகள் மட்டுமே நல்லவர்கள், எல்லாம் முன்கணிப்பு. அபியாசிகள் மட்டுமே நல்லவர்கள், அபியாசிகள்கிட்ட மட்டும்தான் பேசுறேன் பழகுறேன் அப்படிங்கிறது வேற யார்ட்டையாவது பழகுனா நம்மளை கவுத்து விட்டுருவாங்கிற பயம் தானே. அப்ப முன்கணிப்பு என்பது நான் அபியாசியுடன் மட்டுமே பழகுவேன் என்கின்ற உறுதிப்பாடை அணிந்திருக்கிற ஒரு முகமூடி தானே. இந்த உறுதிப்பாடு எதுக்காக எடுத்துக்கிறோம்? நம்ம ஏன் அப்படி உறுதியா நம்புறோம்? இந்த அளவுக்கு நம்புனாதான் நான் தைரியமா இருக்கலாம். பிராண்ட் அப்படிங்கிறதே முன்கணிப்பு தான். இந்த பிராண்டை நீங்க வாங்குங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வலியுறுத்தப்படுவது. நம்ம எங்க இருந்து எங்க வந்திருக்கோம் பாருங்க. ஜாதிங்கிறது ஒரு பிராண்ட். ஜாதிங்கிறதும் இந்த காலத்துல கார்பரேட் செக்டர்ல பிராண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இதுதான் உயர்ந்தது, இதுதான் மிகச் சிறந்ததுன்னு உங்க மனதுல பதிய வைக்கிறது கிட்டத்தட்ட ஒரே விஷயம்தான். அது அந்த காலத்துல ஜாதிங்கிற பேர்ல இருந்தது. நவீன யுகத்துல பிராண்டிங் அப்படிங்கிற பேர்ல இந்த பிராண்டு தான் நல்லா இருக்கும். ஏன் அந்த பிராண்டை தேடி போய் வாங்குறோம்? வேற எதையாவது வாங்கிட்டா கெட்டு போச்சுன்னா என்ன பண்றதுங்கிற பயம். கெட்டு போனா பரவாயில்ல, புதுசா நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு யாரும் வரமாட்டோம். இதுதான் நமக்குள்ள பிரச்சனை. இப்ப இந்த சோப்பு தான் வாங்குவேன், இந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன், இந்த பிராண்டு ட்ரெஸ் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு ஒருத்தர் உள்ளார பிராண்டுக்குள்ளார போறாரு அப்படின்னா அது ஒரு முன்கணிப்பு. ஏன் அதை விட மத்ததெல்லாம் நல்லா இருக்க முடியாதா? முடியும். இப்ப ஏன் அவர் அதுல ஸ்டாண்டர்டா நிக்கிறாரு? ஏன் அந்த உறுதிப்பாட்டோட? அவன் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. ஒரு நாளைக்கு தின்னுதான் பாக்கட்டுமேன்றாங்க. என்ன ஆயிடும்? புலிக்கு இன்டைஜஸ்ட் ஆயிடுமா? ஆகாது. நாம அது விலங்கு குணம். அது மனிதனுக்கு அந்த மாதிரி குணம் கிடையாது. அதனாலதான் மனிதன் அனைத்துண்ணியா இருக்கிறான், எதை வேணாலும் சாப்பிடுறான். இப்ப விலங்குகள் அப்படி கிடையாது. சைவமா சாப்பிடுற விலங்குகள் அசைவம் சாப்பிடாது, அசைவமா சாப்பிடுற விலங்குகள் சைவம் சாப்பிடாது. இப்ப நிறைய இருக்கு இல்லையா? அது அனிமலிட்டி டெண்டன்சி. நீங்க அதை ரொம்ப குழப்பிக்க கூடாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, மனிதன் சைவம் அசைவம்னு பிரியல, அவன் அனைத்துண்ணியாக வைக்கப்பட்டிருக்கான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவனுக்கு அந்த இதுதான் அப்படிங்கிற ஒன்றுதான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. அவன் எதை வேணாலும் சாப்பிடலாங்கிறது சிஸ்டம். அந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சியில மேல வருது இந்த சிஸ்டம் வரும்பொழுது. அது நிறைய இருக்கு சயின்ஸ்ல. ஏன் மனுஷனை டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எலியை டெஸ்ட் பண்றாங்க? ஒரு மாட்டு மேல டெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. ஒரு மருந்தே எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு அதை எது மேல டெஸ்ட் பண்றாங்க? எலி மேல டெஸ்ட் பண்றாங்க, அல்லது ஒரு பன்றி மேல டெஸ்ட் பண்றாங்க. அதுக்கெல்லாம் ரீசன் இருக்கு. சரி, நம்ம அதுக்குள்ளார நம்ம போக வேண்டாம். நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் முன்கணிப்பு, பாரபட்சம், அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு சரி உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறது, அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தாழ்ந்ததுன்னு நினைக்கிறது, ஒருவரை நல்லவர் என்று முத்திரை குத்தி அவரோட பழக முயற்சிப்பது, ஒருவர் மட்டமானவர் என்று நினைத்து கொண்டு அவரை எல்லா இடத்துலயும் உள்ள நுழைய விடாமல் வைத்திருப்பது, இது எல்லாமே முன்கணிப்பு தான். ஆனா இதுக்கு பின்னாடி எல்லாம் நம்ம ரொம்ப உறுதியா இருக்கிறோம்பா, இதெல்லாம் செய்ய விட மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், இவர்களோட தான் பழகுவேன் என்கின்ற உறுதிப்பாடாக இது வெளிப்பட்டாலும் அடிப்படையில் இவங்களோடெல்லாம் பழகுனா நான் கெட்டு போவேன், இவங்களை உள்ள விட்டால் சிஸ்டம் கெட்டு போயிடும் அப்படிங்கிற பயம். ஆக உறுதிப்பாடு என்ற முகமூடியை அணிந்திருக்கின்ற பயமே முன்கணிப்பு. மாஸ்டர் சொல்ற விதம் எவ்வளவு ஒரு ஹை லெவல் கான்செப்ட்ங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம இப்படி எல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. இப்ப எல்லாத்தையும் நீங்க
நம்ம என்னென்ன குணாதிசயங்கள் நம்ம வைத்திருக்கிறோமோ, எப்படியெல்லாம் இப்ப சமூக கட்டமைப்புல தடைகள் உருவாயிருக்கோ, என்ன ரிஜிடிட்டி இருக்கோ, என்ன ஆச்சாரம், அனுஷ்டானம்னு சொல்லி என்னென்னலாம் வச்சிருக்கோமோ, இவை எல்லாம் அடிப்படையில பயத்தினால் உருவாக்கப்பட்டவை. அது உள்ளிருந்து வந்திருக்கின்ற பயமே தன்னை வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்திக் கொள்கிறது. சந்தேகம் புத்திசாலித்தனமாக வெளிப்படுத்திக் கொள்கிறது. முன்கணிப்பு உறுதிப்பாடு என்கின்ற முகமூடியை அணிந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. பொறாமை ஒப்பீடு, அடுத்தவங்களை கம்பேர் பண்றது அப்படிங்கிற ஒரு முகமூடியை அணிந்து கொண்டிருக்கிற ஒரு பயம். சோ ஒருத்தர் கம்பேர் பண்றாருன்னா அவர் பயப்படுறாரு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னை ஒரு அனலிஸ்டிக் அப்படிங்கிறாரு. தன்னை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இது சரி இது தவறு என்று சீர்தூக்கி பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. வர்றது வரட்டும் அப்படின்னு ஏத்துக்கிறது இல்லை. இதெல்லாம் எங்க எடுத்துட்டு போகுதுன்னா, லாலாஜி சொன்ன ஒரு வார்த்தைக்கு எடுத்துட்டு போகுது. அதை நம்ம அப்படியே போக போக போயிட்டு கடைசியா சொல்லும் பொழுதுதான் அது சரியாக புரியும். இந்த 7 நஞ்சுகளின் வேரிலும் அதே பயம்தான் உள்ளது. முடக்கத்திற்கான காரணத்தை ஆராய்தல். சோ இந்த பயம் என்னன்னா, இந்த 6 நஞ்சு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு 7ன்னு சொல்லி இருக்கிறதுனால என்னன்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சொல்ல போனோம்னா இது நம்ம முதல் செய்தி பிளவுற்ற இதயம், அது ஒரு நஞ்சு. ஆசைங்கிறது ஒரு நஞ்சு. சோம்பல் அப்படிங்கிறது ஒரு நஞ்சு. சந்தேகம் அப்படிங்கிறது ஒரு நஞ்சு. பொறாமை அப்படிங்கிறது ஒரு நஞ்சு. அடுத்தது காண முடியாத சுவர்கள், நாமே உருவாக்கி கொண்ட சுவர்கள் அப்படிங்கிறது ஒரு நஞ்சு. இது மாதிரியான நஞ்சுகளின் எல்லா வேர்களிலும் பயம்தான் உள்ளது. முடக்கத்திற்கான காரணத்தை ஆராய்தல். பயம் ஒரு விஷயத்தை மிகைப்படுத்துவதன் மூலம் செயல்படுகின்றது. அது சாத்தியமான ஒரு விளைவை எடுத்துக்கொண்டு ஏனைய அனைத்து சாத்திய கூறுகளும் மறைந்துவிடும் அளவிற்கு அதை பெரிதுபடுத்துகிறது. பயத்தின் பிடியில் இருக்கையில் நான் தோல்வி அடைந்து விட்டால், அவர்கள் என்னை நிராகரித்து விட்டால், நான் போதுமான அளவு தகுதியற்றவனாக இருந்தால், இந்த மாதிரியான ஏதாவது ஒண்ணுதான். அதான் சொல்றாங்க. இது ரொம்ப அழகா நம்ம புரிஞ்சுக்கணும். நான் தோல்வி அடைந்து விட்டால் என்பது பெரும் ஏமாற்றம் நிகழ்வதை உறுதிப்படுத்துகிறது. அவர்கள் என்னை நிராகரித்து விட்டால் என்பது மறுக்க முடியாத உண்மையாகி விடுகிறது. நான் போதுமான அளவு தகுதியற்றவனாக இருந்தால் அப்படிங்கிற பயம் இன்னும் முழுமையாக வாழ்ந்திராத ஒரு வாழ்க்கையின் இறுதி தீர்ப்பாக ஆகிவிடுகின்றது. பயம் என்பது எப்படி நமக்குள்ளார வேலை செய்யுது, பயம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப ஏதோ ஒரு புது ஊருக்கு போகணும், டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும் அப்படின்னு வச்சுட்டா, அந்த அந்த விஷயம் ஒரு ஆஃபர் கொடுக்கப்படுது. நீங்க அங்க போனீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபர் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்த இதுக்கு இது பண்ணிக்கலாம். இல்லப்பா வேண்டாம், இதனால என்ன எனக்கு ஒரு 1000 ரூபாய் கூட வந்துருக்கும், வேண்டாம் வேண்டாம், நான் இங்கேயே இருக்கிறேன். ஏன் இந்த பயம் வருதுன்னு பார்ப்போம். இந்த டிரான்ஸ்ஃபர்ங்கிற ஒரு ஐடியா வச்சுட்டு பார்த்தா, ஏன்னா இங்க இருக்கிற ஆபீஸ்ல நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன், இருக்கிறவங்களை விட பெட்டரா இருந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. புதுசா போற இடத்துல இருக்கிறவங்க என்னோட புத்திசாலியா இருந்து நான் கொஞ்சம் நல்லா அங்க நான் ஃபேஸ் பண்ற ஆள் என்னை விட புத்திசாலியா இருக்கிறான், என்னை விட திறமையானவர்களா இருந்தா நான் என்ன ஆயிடுவேன், ஓரம் கட்டப்பட்டு. இது ஒரு பயம். அதனால நம்ம ஒரு மாற்றத்தை ஏத்துக்கல பயப்படுறோம். அதே தானே ஒரு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு வாழ போறதுக்கு, கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு பயப்பட்டு தானே இன்னைக்கு பெரும்பாலான பெண்கள் கல்யாணம் வேணாங்கிறாங்க. ஏன்னா இங்க அம்மா அப்பாட்ட இருக்கிறப்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற நானு அங்க போய் அந்த 5 பேர்கிட்ட தோத்து போயிட்டேன்னா, அட 5 பேர் என்ன 500 பேர் என்ன, முன்னாடி விட எனக்கு படிப்பறிவு அதிகமா இருக்கு, எல்லா விதத்துலயும் எனக்கு திறமைகள் இருக்கு, என்னால நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும், எல்லாத்தையும் எதிர்த்து நிக்க முடியும், எனக்கு வர கஷ்டங்களை தாங்கி கொள்ள முடியும், எல்லாரையும் மாற்ற முடியுங்கிற அளவுக்கு தைரியம் இருந்தாதான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகும். படிப்புன்னு படிச்சுட்டு எதுவுமே தைரியமே இல்லாம நம்ம வளர்க்கறதுனால அது முதல்லயே என்ன பண்ணுது, பயத்தின் பிடியில் இருக்கிறது. அதனால கல்யாணம் பண்ணிக்க மறுக்கிற ஒவ்வொரு பெண்ணும் பின்னாடி
நான் அங்க போய் ஃபெயிலியர் ஆயிட்டா என்ன பண்றது? இந்த பயம்தான் அவங்களுக்குள்ளார முதல்ல இருக்கு. டிரான்ஸ்ஃபர் ஆகுற ஒவ்வொரு மாற்றத்தையும் மறுக்கின்ற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ளார என்ன இருக்கு? ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம்னா, புதுசா போற இடத்துல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க பயப்படுற எல்லாரும் எதுக்கு பயப்படுறான்? ஏன் ஆரம்பிக்க மாட்டேங்கிறான்? தோல்வி அடைந்து விட்டால் என்ன செய்வது? இது ஒருவேளை பெரிய ஏமாற்றம் நிகழும்னு எக்ஸாகரேட் பண்ணுது மைண்டு. ஐயோ இது மட்டும் ஆகி ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தோற்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரெண்டுமே தான் இருக்கு. ஆனா அந்த பயம் உள்ள மனது பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிப்பா அப்படின்ன உடனேயே, எப்ப ஊர்ல எத்தனை பேர் இருக்கான், எத்தனை பேர் இந்த பிசினஸ்ல ஏமாந்து போயிட்டான் தெரியுமா? எவனா கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னா என்ன பண்றது? ஒருவேளை இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் பொழுது கவர்மெண்ட் வந்து வேற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டுச்சுன்னா என்ன பண்றது? இப்படின்னு அது அந்த பிசினஸ் தோக்கறதுக்கு சாத்தியமான ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை எக்ஸாகரேட் பண்ணும் பயம். அதே பிசினஸ் ஜெயிச்சா அதுல என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிற சாத்தியங்களே அது ஒத்துக்காது. ஆக நடைபெறக்கூடிய விஷயங்கள்ல சாத்தியமான ஒரு விஷயத்தை மட்டும் மிகைப்படுத்தி மற்ற சாத்தியக்கூறுகள் எல்லாவற்றையும் மறைத்து விட்டு பயம் ஆட்சி செய்யும். இதை நம்ம செய்யறோம், எல்லா இடத்துலயும் செய்யறோம். வீட்டுல செய்யறோம், நம்முடைய முன்னேற்றத்துக்கான சில விஷயங்கள்லையும் கூட அது ஒத்து வராதுங்க, நமக்கு அது சரிப்பட்டு வராது அப்படின்னு நம்ம சொல்றப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த சரிப்பட்டு வராததுக்கு பின்னாடி ஒரு பயம். அந்த பயம் அங்க இருக்கிற எல்லா சாத்தியக்கூறுகள்லையும் ஒரு சில சாத்தியக்கூறுகளை மிகைப்படுத்தி கொண்டு ஏற்படுகிறது. இதுதான் சொல்றேன். ரெண்டாவது, இது வந்து ஏமாந்து விடுவோமோங்கிற பயம். அடுத்தது, அவர்கள் என்னை நிராகரித்து விட்டால் என்பது மறுக்க முடியாத உண்மையாகி விடுகிறது. சரி, என்ன நான் இப்ப உண்மை பேச மாட்டேங்கிறேன், அல்லது நான் என்னுடைய குவாலிட்டிஸை வெளிப்படுத்த தயங்குறேன், எனக்கு நான் ஒரு பர்சனாலிட்டின்னு ஒரு முகமூடி போட்டுக்கிறேன், இப்படித்தான் நான் அபியாசியா இருக்கேன், எனக்கு கோபம் வருது, உண்மையிலேயே நான் அடிப்படையில கோபம் உள்ளவன், பொறாமை உள்ளவன். ஆனால் நான் வந்து ஆசிரமத்துக்குள்ளார பெரிய யோகி மாதிரி இருப்பேன். காரணம் என்னன்னா, இங்க என்னுடைய கோபத்தை பொறாமைய எல்லாத்தையும் வெளிக்காட்டினா இவரெல்லாம் அபியாசியா இருக்கவே தகுதி இல்லைப்பான்னு ஒதுக்கிட்டாங்கன்னா என்ன? ஆனா வெளியில வந்து வேற மாதிரி இருக்கு. இப்ப இங்க போடுற இந்த முகமூடி, இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னா, ஒருவேளை நான் என்னை வெளிப்படுத்தி கொண்டால் அவர்கள் என்னை நிராகரித்து விட்டால் என்ன பண்ணுவது? பிரிசப்டர்கிட்ட போய் இதை சொல்லி விட்டா அவர் என் மரியாதை போயிடுச்சுன்னா என்ன பண்றது? டாக்டர்கிட்ட போய் ஏன் உள்ளதை சொல்லணுங்கிறாங்க? உள்ளதை சொன்னாதான் அவரால் வைத்தியம் பண்ண முடியும். வக்கீல்கிட்ட போய் ஏன் உள்ளதை சொல்லணுங்கிறாங்க? நீ தப்பு பண்ணியோ நல்லது பண்ணியோ உள்ளதை சொன்னா மட்டும்தான் சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்க முடியும். அது மாதிரி இந்த சமூகத்துல என்னை நான் முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது ரெண்டு சாத்தியக்கூறு இருக்கு. மனிதர்கள் உங்களுடைய வீக்னஸை பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஐயோ அவரால் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இது வந்து எல்லாம் கோபம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் உள்ளதான், கவலைப்படாதீங்க, நம்மளை தட்டி கொடுக்கலாம். அதனால ஏற்படக்கூடிய சில விளைவுகள்ல இருந்து நம்ம வெளிவரணும்னு அவங்க பிரார்த்தனை கூட பண்ணலாம். இதுக்கான சாத்தியக்கூறுலாம் இருக்கு. ஆனா நான் அதெல்லாம் நினைக்கல. கோபக்காரங்கிறத வெளிப்படுத்திட்டேன்னா, பொறாமைக்காரங்கிறத நான் வெளிப்படுத்திட்டேன்னா என்னை அவர்கள் நிராகரித்து விட்டார். இந்த ஒரு சாத்தியக்கூறை மட்டும் வைத்துக்கொண்டு என்னை நான் முழுமையாக ஓப்பன் ஹார்ட்டா விடாம வச்சுக்கிறேன். இப்ப இதுல வீட்லயும் அதான் நடக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், என்னை அவங்க வந்து ஒண்ணும் இல்லாதவங்கள ஆக்கி மூலையில உட்கார வச்சிருவாங்க. அதனால அன்பு காட்டாமலேயே, அன்பு மனசுல இருந்தா கூட வெளியில வந்து டெரரா இருக்கிற ஒரு பழக்கம் உள்ளவர்கள். அன்பு காட்டினா நம்மளை ஏமாளி ஆக்கிடுவாங்க, கொஞ்சம் இறங்கி போய் அவங்களுக்கு பணிவிட செஞ்சா அடிமையாக்கிடுவாங்க. இது எல்லாமே பயம். அடுத்தது மூணாவது விஷயம், நான் போதுமான அளவு தகுதியற்றவனாக இருந்தால் என்கின்ற பயம் இன்னும் முழுமையாக வாழ்ந்திராத ஒரு வாழ்க்கையின் இறுதி தீர்ப்பாகும். இந்த போதுமான அளவு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற பயம்தான் நம்மள அந்த சேஃபர் ஜோன்ல இருந்து வெளியில கொண்டு வர பயப்படுது. வேணாம்பா அப்படின்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா வெளியில போனா அதை தாங்க முடியுமா நம்மளாலன்னு தெரியல. ஒருவேளை எனக்கு அந்த தகுதி இல்லைன்னா என்ன ஆவேன்? அதனாலதான் நான் வந்து அதெல்லாம் செய்யல. இருக்கிறது போதும்பா, நமக்கு ஏன் தேவையில்லாம கால் வைக்க விரும்பல அப்படின்னு நான் எங்கேருந்து முடிவு பண்றேன்.
இப்ப ஏன் சேஃபர் ஜோனை விட்டு வெளில வரேன்? நான் வந்து இப்ப ஏன் தியானத்துக்கு வரமாட்டேங்கிறேன்? ஒழுங்கா இருக்கிறத சாமியை கும்பிட்டு அப்படியே நிம்மதியா போயிரு. தியானம்னு போனேன் அப்படின்னா அப்புறம் அவங்க சாமி கும்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க, இங்க வாம்பாங்க, அங்க வாம்பாங்க. அப்புறமேட்டுக்கு உன்னால என்ன பண்ண முடியாது? அந்த அவங்க சொல்ற அந்த ஸ்டாண்டர்டுக்கு உன் லைஃப் இருக்க முடியாது. நீ எல்லா தப்புகளையும் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஆளு. அவன் உனக்கு தியானம்லாம் தேவையா? நீ ஏன் அங்க போற? அவங்க சொல்ற தகுதி உன்கிட்ட இல்லாம இருந்தா என்ன பண்ண முடியும்? இதை மட்டும் எக்ஸாகரேட் பண்ணும். அவன் என்ன பண்ணுவான்? ஆசிரமத்துக்குள்ளார காலடி எடுத்து வைக்க மாட்டான். மெடிடேஷன்ங்கிற பயிற்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்ம நினைக்கிறோம் பெரும்பாலான ஆட்களுக்கு இது வந்து பிடிக்கல அப்படின்னு. நிஜமா கிடையாது. ஆக்சுவலா என்னன்னா அவங்க பயப்படுறாங்க. ஐயோ அப்பா இது வந்து பெரிய சிக்கல். எப்படி அப்ப அவங்க எப்படி பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு குறைபாடை பார்த்தோம்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன சார் தியானம் எல்லாம் பண்றீங்க, நீங்க கோவப்படுறீங்க, என்ன சார் தியானம் எல்லாம் பண்றீங்க, இவ்வளவு வந்து பிடிவாதமா இருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னா, பிடிவாதம் உள்ளவர்கள், கோபம் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் வந்து தியானம் பண்றீங்க, இவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்கிறீங்க, சோம்பல் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் தகுதியற்றவர்கள் அப்படின்னு அவங்க ஒரு மைண்ட்ல வச்சிருக்காங்க. அதனால அவங்கள்ட்ட அதெல்லாம் இருக்குது, அவங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப பாருங்களேன் இப்படி எப்படி போகுது. ஆக எல்லாத்துக்கும் அடியில வேர்ல இருக்கிறது நஞ்சு. அந்த நஞ்சு பயம். அது தேவைப்படாத ஒரு சாத்தியக்கூறை எடுத்துக்கொண்டு அதை எக்ஸாகரேட் பண்ணி அதிலிருந்து நம்மள வந்து ஒரு விஜயத்தை செயல்பட விடாமல் தடுக்கின்றது. உயரிய உண்மையை நாடி முழு விருப்பத்துடன் மரணத்தின் அதிபதியான யமதர்மரின் இருப்பிடத்திற்கு சென்ற இளம் நசிகேதனின் கதையை கடோபனிடம் எடுத்துரைக்கிறது. இந்த நசிகேதனுடைய கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த கதை தான். அவங்க அப்பா வந்து யாகம் பண்றப்ப அவர் வந்து ஒரு ஒரு யாகம் பண்ணுவாரு. அந்த யாகத்துல ஜெயிக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு வந்து தானம் கொடுக்கறது பழக்கம் எல்லாருக்குமே. அந்த தானம் எப்படி இருக்கணும்னு கேட்டா அவங்கள்ட்ட இருக்கிற சிறந்த பொருட்களை கொடுக்கணும். ஆனா அவரு எப்படின்னா வந்து அந்த யாகம் பண்ணிட்டு தன்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர்றாரு. அத அந்த பையன் பாக்குறான். சின்ன பையன்தான். எப்பயுமே குழந்தைங்க வந்து கட் அண்ட் ரைட்டாவும் ரியாலிட்டியோட ஒத்தும் எல்லா இடங்கள்லயும். அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுங்கிறாங்க. தேர்ந்தெடுக்கிற உரிமைகளை பல பேர் வந்து குழந்தைங்கள்ட்ட கொடுக்குறாங்க வீட்டுல. ஒரு சின்ன குழந்தை சொல்லுது, இதை எடுத்துக்கப்பா, இந்த ட்ரெஸ் எடுத்துக்கப்பா, இந்த படத்துக்கு போலாம்ப்பான்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அன்பினால நம்ம ஒத்துக்கிறோம். அது சரியோ தவறோ. ஆனா ஏன்னா அது அன்பயாசா முடிவு எடுக்குது. அதுக்கு எதுவும் தெரியாது. அது ஹார்ட் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அதை சொல்லுது எடுத்து. அப்ப இது வந்து நம்மளுடைய புராணங்கள் எல்லாமே இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை வந்து கடவுளுக்கு ஒப்பிட்டு சொல்லி வைத்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தைரியம் இருக்குங்கிறது தான் முதல் காரணம். இந்த நசிகேதஸ் வந்து அந்த மாதிரி ஒரு தைரியம் மிக்க இளைஞன். பிரகலாதன் ஒரு தைரியம் மிக்க இளைஞன். ஒரு ஒரு குழந்தை பருவத்திலேயே மிகப்பெரிய ஒரு தைரியத்தோடு இருந்த நிறைய ஹீரோஸ் வந்து நம்முடைய புராணங்கள்ல எல்லா இடங்கள்லயும் காட்டப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க ஏன் சிறப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு காட்டப்பட்டாங்கன்னா அவங்கள்ட்ட பயம் இல்லை அப்படிங்கிறது. நசிகேதஸும் அது மாதிரிதான். அவனுடைய அந்த வரலாறு எப்படி வந்து அவனுக்குள்ளார அந்த ஒரு தைரியம் வந்துச்சு, அந்த தைரியத்தினால அவன் வந்து எப்படி யமதர்மன்ட்ட போய் ஒரு மரணத்துக்கு பிந்தைய வாழ்வை பற்றிய ஒரு விஷயத்த எடுத்துக்கொண்டான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அடுத்த ஒரு புக் ரீடிங்ல கதையா பார்த்துட்டு அப்புறம் தொடர்ந்து படிப்போம்.